பாடலை முதல்ல ரிலீஸ் பண்ணலாம். முதல்ல யுவன் ஃபேன்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட கெட்ட வார்த்தையில் டெய்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ராம் டேஷ் 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 டேஷ்னு போயிட்டே இருக்குது. இந்த படத்துக்கு யுவன் தான் இசையமைப்பாளராக இருந்தார். அவருக்கான முன்படமும் கொடுத்தோம். பட் இந்த திடீர்னு ஒரு நாள் மதன் கார்கி சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படத்தில் பாடல்கள் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், ஜிங்கிள்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு கார்ட்டூன் காட்டினார். அவர் தான் அந்த ஐடியா வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ யுவன் துபாயில் இருந்தார். நாங்கள் ரொட்டடான் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்பணும், பாட்டை முடிக்கணும். பட் அவ்வளோ பாட்டு அங்கேருந்து பண்ணவும் முடியல, என்னால் போகவும் முடியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு கோட் அந்த மாதிரி 2-3 படம் யுவனுக்கு இருந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சொன்னால் நான் பிஜிஎம் பண்ணிடுறேன், நீங்கள் பாட்டு மட்டும் அதை ஜிங்கிள்ஸ் தானே வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது எங்களுக்கு ஆபத் பாந்தவனா வந்தவர் தான் சந்தோஷ் தயாநிதி. அண்ட் அவர் வந்து எனக்கு வந்து ஆனந்த யாழை மாதிரி ஒரு பாட்டு கொடுங்கலாம் கேட்காம, இந்த கதைக்கு என்ன பாட்டு அதை நான் பண்ணுறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சந்தோஷ். அண்ட் அஃப்கோர்ஸ் யுவன் ஃபேன், நானும் யுவனோட ஃபேன் தான். யுவனை மிஸ் பண்ணுறேன். யுவனுக்கு எனக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லை. இந்த படத்தில் யுவன் தான் பாட்டு பண்ணலே தவிர நான் பாட்டு பண்ண வேணும்னு சொல்ல, ஏன்னா யுவனுக்கு டைம் இல்லை. ஓகே, அதனால் இனிமேல் இந்த டேஷ் டேஷ்லாம் தூக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு இந்த டேடி ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எங்கள் அப்பாவை தோணும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்லிட்டு இருப்பார், இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க போல இருக்குது, தங்க மீன்கள் அதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்ப்பா இவ்வளோ மோசமான அப்பாவா நீ, இவ்வளோ கடுமையாக நடந்திருக்கேன்னு சொல்லி. இந்த படத்தில் இந்த டேடி ரொம்ப பாவம். இன்னொரு விதத்தில் யோசிச்சு பார்த்தா நானுமே ஒரு டேடி, நானும் பாவம் தான். ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணோம் அப்படி தான் என் பையன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அஃப்கோர்ஸ் டேடி ரொம்ப பாவம். அப்புறம் ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ். இந்த லையர்ஸுங்கிறது வந்து பெரும் பொய்கள் சொல்கிறவங்க இல்லை. கண்டிப்பாக 24 மணி நேரம் குழந்தைகள்கிட்ட உண்மை சொல்லிட்டு இருக்க முடியாது, குழந்தைங்க கேட்குற எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ தெர் பி லைஸ், ஸ்வீட் லைஸ் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல வரக்கூடிய ஒன்று தான் ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ். அப்புறம் இந்த படம் வந்து எளிமையாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான பொருட்செலவோட ஒரு விரிவான ஒரு படமாக தான் எடுத்திருக்கோம்.